ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். ஆஸ்ட்ரோ அரிச்சுவடியிலேருந்து உங்கள் ரேவதி தண்டபாணி பேசுகிறேன். நீங்கள் தடவையாக என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அன்பார்ந்த கடக ராசி, கடக லக்ன, புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் ஆயில்யம் நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான ஆகஸ்ட் 2025 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் தினகிரகமான சந்திரன் 4ஆம் இடமான துலாத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது. 2 கூடிய சூரியன் மாத முதற் பகுதியில் உங்கள் ராசியான கடகத்திலும் மாத பிற்பகுதியில் 2ஆம் இடமான சிம்மத்திலும் சஞ்சரிக்கிறார். இது சாதகமும் இல்லை, பாதகமும் இல்லை. எனவே அரசாங்க காரியங்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் மாத முற்பகுதி நன்றாக இருக்கும். மாத பிற்பகுதியில் சூரியனும் கேத்துவும் இணைவு இருப்பதால் உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படலாம். பொருளாதாரம் நன்றாக இருக்கும். பண வரவு மேம்படும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர். 3-12 கூடிய புதன் உங்கள் ராசியான கடகத்தில் ஆகஸ்ட் 25 வரையிலும், பிறகு 2ஆம் இடமான சிம்மத்தில் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். மாணவர்களுக்கு கல்வி, திறமை இவற்றில் மேன்மையை கொடுப்பார். முயற்சிகள் வெற்றியாகும். தைரியம், வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பர். கல்வி வகையில் விரயங்கள், அலைச்சல்கள் இருக்கலாம். நினைத்த இடத்தில் நினைத்த பாடத்தை படிக்கும் சூழ்நிலை அமையும். 4-11 கூடிய சுக்கிரன் 12ஆம் இடமான மிதுனத்தில் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேற தாமதங்கள் ஏற்படலாம். விரயங்கள், அலைச்சல்கள் இருக்கலாம். லாபங்கள் கைக்கு கிடைப்பதில் சிறு தடைகள் வந்து விலகலாம். மூத்த சகோதரர்கள் முரண்படலாம். சுக சௌகரியங்களில் சிறிது இடைஞ்சல்கள் ஏற்படலாம். தாயின் உடல்நிலை உரிய மருத்துவ ஆலோசனை எடுத்து செயல்படவும். வீடு, மனை, வாகனங்கள் மாற்றவோ வாங்கவோ இது உகந்த நேரமில்லை. பெண்களின் தேவைகள் பூர்த்தியாக போராட வேண்டியிருக்கும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் முன்னேற எதிர்நீச்சல் போட வேண்டியிருக்கும். கலைத்துறையினருக்கு ஓரளவுக்கு சாதகமான மாதம். திருமண ஏற்பாடுகளை தள்ளி போடலாம். காதல் வாழ்க்கை சுமூகமாக இருக்க வாய்ப்பு இல்லை. 12ஆம் இடத்தில் சுக்கிரன் மறைவு ஸ்தானத்தில் இருப்பதால் பெண்களுக்கு அவ்வளவு முன்னேற்றம் கிடைக்காத மாதமாக இது அமைகிறது. 5-10 கூடிய செவ்வாய் 3ஆம் இடமான கன்னியில் இருக்க தொழில், வியாபார, உத்தியோக வகையில் முன்னேற்றம் கடின முயற்சியால் கிடைக்கும். வேலை மாறவோ தொழில் மாறவோ முனைய வேண்டாம். குழந்தைகளின் ஆரோக்கியம், நட்பு வட்டம் இவற்றில் கவனம் வைக்கவும். குழந்தைகள் கல்வி கேள்விகளிலும் மற்ற வகையிலும் மேம்படுவர். அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதம் அடைவீர்கள். 6-9 கூடிய குரு 12ஆம் இடமான மிதுனத்தில் சுக்கிரனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். எனவே விரயங்கள், அலைச்சல்கள் இருக்கும். வீட்டில் உறவினர் வருகையாலும் கொண்டாட்டங்களாலும் விசேஷங்களாலும் விரயங்கள் இருக்கும். தவிர்க்கவும் முடியாது. குரு பார்வை 4ஆம் இடமான துலாம், 6ஆம் இடமான தனுசு, 8ஆம் இடமான கும்பத்தில் விழுகிறது. சுக சௌகரியங்கள் நன்றாக இருக்கும். வீடு, மனை, வாகன சுகங்கள் மேம்படும். தாயின் உடல்நிலையில் மருத்துவ உதவியோடு கவனம் தேவை. எதிரிகள் பலமிழப்பர். பழைய கடன்கள் அடைப்படும். இதுவரை உடலில் இருந்த நோய் தீரும். வங்கிகள் மூலம் புதிய கடன் கிடைக்கும் வாய்ப்பு உண்டு. எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும். 7-8 கூடிய சனி 9ஆம் இடமான மீனத்தில் இருக்கிறார். எனவே தந்தையின் உடல்நிலையில் கவனம் தேவை. கணவன் மனைவி உறவு சுமூகமாக இருக்க ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். நண்பர்கள், தொழில் கூட்டாளிகளிடம் விட்டு கொடுத்து செல்வது நலம் தரும். சனி பார்வை 11ஆம் இடமான ரிஷபம், 3ஆம் இடமான கன்னி, 6ஆம் இடமான தனுசில் விழுகிறது. எனவே நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறுவதில் சிறிது தாமதங்கள் இருக்கலாம். லாபங்கள் கைக்கு கிடைப்பதிலும் தடைகள் இருக்கலாம். மூத்த சகோதரர்கள் முன்னுக்கு பின் முரண்படுவர். உங்கள் முயற்சிகள் கடினமாக இருக்க வேண்டும். விடாமுயற்சியாகவும் இருக்க வேண்டும். தைரியம், வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்களும் ஒத்து வருவது கடினம்.
பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கவும். யாருக்கும் பணம் கடன் கொடுப்பதோ வாங்குவதோ உசிதம் இல்லை. இருக்கும் சிம்மகேதுவால் குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்படலாம். குடும்ப உறுப்பினர்கள் முன்னுக்கு பின் முரண்படலாம். குடும்ப விஷயத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல நன்மை. 8 இருக்கும் கும்ப ராகுவால் பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டி வரலாம். வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்க வேண்டும். இருட்டில் வண்டி ஓட்டுவதை தவிர்க்க வேண்டும். கிரகங்களால் ஏற்படும் குழப்பங்கள் சஞ்சலங்கள் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும். விநாயகர் வழிபாடும் துர்க்கை வழிபாடும் சிவன் வழிபாட்டோடு உங்களுக்கு மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் ஆகஸ்ட் 10, 11, 12 காலை வரை. சந்திராஷ்டம தினங்களில் உஷாராக இருக்கவும், பயணங்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும், வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும், வம்பு வழக்குகளை தவிர்க்கவும். இது ஒரு பொது பலன். உங்கள் பிறந்த ஜாதகம், தசை, நடப்பு புக்திப்படி பலன்கள் வேறுபடலாம். நீங்கள் இதே லக்னமானால் இந்த ராசிக்கான பலனையே எடுத்துக்கொள்ளலாம். வேறு லக்னமானால் உங்கள் லக்னம் விழும் ராசியின் பலனை எடுத்து ஒப்பிட்டு கொள்ளவும். நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.